முதல்ல தேவ சித்தம் என்னன்னு தெரியணும். இப்போ என்னைய கேட்டால், எங்கள் அப்பா என்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோன்னு கடும் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியக்காரராய் மாற்றி விட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியக்காரன் ஆவது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். அந்த ஊழியக்காரனை பிறகு ஊழியம் 5 வகை இருக்குது. அப்போஸ்தல ஊழியம் இருக்குது, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, சுவிசேஷ ஊழியம் இருக்குது, மேய்ப்பனுடைய ஊழியம் இருக்குது, போதக ஊழியம் இருக்குது. 5 வகை இருக்குது, 5 டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் பைபிள் காலேஜில் போய் நான் படித்து கொண்டு இருக்கும் போதே அந்த 3 வருஷத்தில் நான் ஒரு போதகர் என்பதை கர்த்தர் எனக்கு ஊர்ஜிதப்படுத்தினார். நான் என்ன வச்சு உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நான் அங்கிருந்து வரும்போதே நான் ஒரு போதகர் என்கிற காரியத்தில் நான் வந்தேன். இப்போ எங்கே ஊழியம் செய்ய? மைசூரில் கூப்பிடுறாங்க, சென்னையில் கூப்பிடுறாங்க, வெளிநாட்டில் கூப்பிடுறாங்க. எங்கே? அதுவும் ஒரே நேரத்தில் கூப்பிடலை. பைபிள் காலேஜ் முடிக்கிற அந்த நாள் மைசூருக்கு அழைப்பு வருது. அதை தாண்டி வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு 2-3 வருடம் கழித்து இங்கே பேட்டையில் சபையெல்லாம் ஆரம்பித்து 10-30 பேர் வந்த பிறகு சென்னைக்கு நீ வந்துரு, போயிட முடியுமா? கூப்பிடுறது யார்? நம்ம ஸ்தாபனத்தினுடைய மிஷினரி கூப்பிடுறாரு. ரைட், அதையும் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் பென அழைக்கிறா ஒரு நாள் பேசும்போது சொல்கிறாரு, ஒய் காண்ட் யூ கம் டு ஹாலண்ட்? ஏன் ஹாலந்துக்கு வரக்கூடாது? ஐ நீட் எ பர்சன் லைக் யூ. உன்னை போல ஒரு ஷ்ரூடா ஆக்டிவா. ஏன்னா அவர் மனசு என்னங்கிறத புரிஞ்சு நான் செய்வேன். பஞ்சுவலாக டைமிங்னா கரெக்ட் டைமிங் கீப்பப் பண்ணுவேன். அவர் ஒரு காரியம் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை கரெக்டாக செய்வேன். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், ஒய் டோன்ட் யூ கம் டு ஹாலண்ட்? யூ கம் அண்ட் பி வித் மீ இந்த விக்டரி மிஷன் அப்படின்னு சொன்னேன். விக்டரி மிஷனில் வந்து இருந்து போயிட முடியுமா? இந்தியாவிலேருந்து ஹாலண்டில் போய் ஊழியம் செய்கிறது அப்படின்னா சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் போயிட முடியுமா? நோ பிரதர், ஐ எம் வெரி சாரி. ஐ எம் கால் டு பி இன் பேட்டை. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் பேட்டைக்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்தது. வண்ணார்பேட்டையில் ஒரு பில்டிங், இந்த தெருவிலிருந்து அந்த தெரு வரைக்கும் இருக்குது, கம்பராமாயண தெரு. அது கம்பராமாயணம் டிஸ்கஸ் பண்ண ஒரு இடம், வட்டத்தொட்டி அப்படிம்பாங்க. அந்த அந்த வீட்டில் தான் நம்ம ஆர்ஃபனேஜ் இருந்தால் தான் விலைக்கு வாங்கியிருந்தோம். ஒரு நாள் பாசியாண்ட சொன்னாங்க, மனோகர், இவ்வளோ பெரிய கட்டடம் சும்மா கிடக்கு, இங்கே வந்து நீங்கள் ஒரு சபை ஆரம்பிக்கலாம். வண்ணார்பேட்டையில் நல்லா படித்தவங்க நிறைய இருக்காங்க, பாளையங்கோட்டைக்கு பக்கம், எனக்கும் அங்கே வர்றது போகிறது உங்களுக்கு ஈஸி, நீங்கள் அங்கே வந்துடுங்க. நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. ஏன்னா அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவங்கள விட நான் அதிகம் படிச்சிருக்கலாம், ஆனால் தகப்பன்கிட்ட எதிர்த்து பேச முடியாது, அல்லது ரொம்ப ஒரு ஆவேசத்தோடு பேசிட முடியாது. ரொம்ப அடக்கமாக இருக்கு, பதிலே சொல்லலை. யோசித்து சொல்லுங்க. தலையும் ஆட்டலை, ஒன்றும் செய்யலை. சில வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் சொன்னாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இங்கே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. பதிலே சொல்லலை. அப்புறம் சில வருடம் கழித்து 3வது முறை என்கிட்ட சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லலை. 3வது தடவை சொல்கிறாங்க, நீர் அப்படியே சிரித்து சிரித்து மலிப்பிக்கிட்டே இருக்கிற, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காதில் விழலையான்னாங்க. நான் அதுக்கும் பதில் சொல்லலை. என் மனசில் என்ன ஓடிச்சுன்னா, எனக்கு காதில் விழுகுது, ஆனால் நான் வார்த்தையில் தவறிடக்கூடாது, அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க, அவங்ககிட்ட ஏடா கூடமாக பேசிடக்கூடாது, அதனால் மௌனம். ஆனால் எனக்கு ஆண்டவர் பேசினதுன்னு 1978 மார்ச் அந்த 2வது வாரத்தில் என்ன பேசினார் தெரியுமா?
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று தெள்ளந்தெளிவாக இங்கே தான் உன்னுடைய ஊழியம் என்று ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்தி விட்டார். தெளிவாக பேசிட்டார். இனி எத்தனை வசதிகளும் எவ்வளவு பணங்களும் இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம், அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், எல்லாம் வீடு வாங்கி தர கார்டு வாங்கி எதுவுமே வேண்டாம். தேவ சித்தம் செய்ய வேண்டாம். அது ஒன்றுதான் குறிக்கோள். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு அந்த கட்டடம் ரொம்ப ஒரு டெவலப்லேட்டட் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு. இடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு அங்கேருந்து ஆர்ஃபனேஜை மாற்றியாச்சு, தருவை கொண்டு போயாச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்டிடத்தை இடிச்சாச்சு. நான் தான் ஜேசிபியை கொண்டு போய் வச்சு அதை இடிக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன், பாஸ்டர்யா சொல்ல கேட்டு நான் தேவனுடைய சொல்ல மீறி ஒருவேளை நாங்கள் வந்திருந்தால் இன்றைக்கி என் நிலைமை என்ன இருக்கும்? அந்த நிலத்தை முன்னால் இருந்த ஸ்தாபனத்தில் உள்ளவங்க லீஸு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவங்ககிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டோம். என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை இன்னொரு கட்டிடத்தை எடுத்து ஊழியம் நடக்கும். ஊழியம் நடக்காமல் போகாது. ஆனால் அது தேவ சித்தமா? தேவ சித்தத்தின்படி அதை செய்கிறோமா? கேள்வி வருதா இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரு தட்டாதாங்க, முன்னால் யாரும் தட்டக்கூடாது. யாரு கர்த்தருடைய கையில் கடைசி வரைக்கும் பயன்படணும்னு இருக்குதோ அவங்களுக்கு இடையூறுகள் நிறைய வரும். அந்த தேவன் குறித்த இடத்துல இருக்க விடாம நிறைய இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகள் எதுக்கு அப்படின்னா, தேவன் வைத்த இடத்துல நம்ம இருந்தால் தான் அவர் சித்தத்தை செய்ய முடியும். அவர் வைத்த இடத்துல நம்ம இருக்காம நம்ம விருப்பப்பட்ட இடத்துல இருந்தான்னா தேவ சித்தத்தை பூர்ணமாக செய்ய முடியாது. எனக்கு இங்கேருந்து டெய்லி 20 கிலோமீட்டர் பாளையங்கோட்டைக்கு காரில் முதல்ல நடந்து போனேன். அதுக்கப்புறம் சைக்கிளில் போனேன். அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் போனேன். அதுக்கப்புறம் காரில் வந்தேன். எல்லாமே எனக்கு சிரமந்தான். ஒரு நாள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக வந்துட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இங்கே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி இத்தனை வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கீங்க? அது என் அழைப்பு. சொல்லிட்டா 20 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். எப்படி கார் ஓட்டுறேன்னா எனக்கு தெரியாது. அது அழைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது, சங்கடங்கள் இருந்தது. ஆனாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த வீடை விலைக்கு வாங்கின பிறகு 83 நினைக்கிறேன், 85 அதை வாங்கினதுக்கு பிறகு பாஸ்டர்மா டெய்லி சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே இந்த முள்ளுக்காட்டை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பக்கம் ஒரு வீடை வாடகைக்கு பாருங்கள், கொஞ்ச நாளாக தான் அங்கே இருப்போம் அப்படின்னாங்க. சரி பார்க்க சொல்லுவோம். அப்புறம் யோனாட்ட சொல்லி வீடு பார்த்தா ஒரு வீடு கூட காலி இல்லை. அர்த்தம் என்ன? 3 தடவை முயற்சி பண்ணி அந்த இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி அந்த பக்கம் வரல. ஏன்னா தேவன் குறித்த இடத்தில் இருந்தால்தான் அவர் சித்தத்தை நாம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த சித்தம் நிறைவேறுகிறதா என்பதை நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருங்கி ஜெபம் பண்ணுறீங்களோ அதில் தான் அது வெளிப்படும். இல்லை சாத்தான் போகிற போக்கில் நம்மளை அப்படி தட்டிட்டு போயிடுவான். இந்த ஹைவே ரோடு இருக்குது, பக்கத்தில் ஸ்லிப் ரோடுன்னு சர்வீஸ் ரோடு இருக்குது. இந்த சர்வீஸ் ரோடு டக்குன்னு உடனே உள்ளே வந்துடாது. அது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சர்வீஸ் ரோட்லேயே போய் அப்படி போகிற போக்கில் ஒரு இடத்துல ஓப்பனிங் வச்சுருப்பான், அப்படி இந்த ரோடோட ஜாயின் பண்ணிடுவான். அது மாதிரி தான் பிசாசு என்ன செய்வான்னா, அப்படி போகிற போக்கில் போயிட்டே இருக்க மாதிரி இருக்க, எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கா, அப்படி போகிற போக்கில் அப்படியே நம்மளை தட்டி விட்டுட்டு போயிடுவான். தேவ சித்தத்தை விட்டு விலக்கிடுவான். அதான் தேவ சித்தம் செய்வது எப்படி? தேவ சித்தம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம யாருன்னு தெரியணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்,
நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால கழுவி அவரோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து அவர் என்னை முத்திரித்து அபிஷேகம் பண்ணி என்னை வேறு பிரித்திருக்கிறார். நான் வேறு பிரிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவள். And God has sealed me. தேவனால் முத்திரிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா, ஆமென். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நம்ம யாருக்கும் அடிபணிய முடியாது, தேவன் ஒருவருக்கே நாம் அடிபணிய முடியும். அவர் சொல்றபடி தான் நம்ம செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொருவருக்கு தேவ சித்தம் மாறுபடும். ஆனால் எத்தனை ஒரு மாறுபாடாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும். இப்போ பாஸ்டர் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு டோனாவூரில் போய் சந்தோஷ் வித்யாலயத்தில் டீச்சராக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை இணைக்கிறார். இப்போ அவங்க டீச்சர், நான் பாஸ்டர். இப்போ டீச்சரை எதுக்கு கொண்டு வரணும்? ஊழியத்துக்கு ஏத்தாக்கில் கொண்டு வரணும். அப்போ இந்த ஊழியத்துக்கு ஏத்தாக்கில் கொண்டு வரணும்னா ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கணும். அழைப்பை கொடுத்துட்டார். இந்த இடத்துல ஊழியம் செய்யணும். இந்த இடத்தை குறித்த தரிசனத்தை, சொப்பனத்தையும் கொடுத்துட்டாரு, தரிசனத்தையும் கொடுத்துட்டாரு. என்னெல்லாம் செய்யணும், அப்புறம் எங்க 2 பேரும் மனதையும் ஒன்றாக இணைக்கிறேன். நான் அவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். எந்த காரியமானாலும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணித்தான் அந்த காரியத்தை முடிவெடுப்போம். அடுத்தது, மனதை ஒன்றாக இணைத்து தரிசனத்தை ஒன்றாக இணைக்கிறார். அல்லேலூயா. என்ன தரிசனம்? சபையை நடத்தணும், பைபிள் காலேஜில் டீச் பண்ணணும், ஆஸ்திரேலியாவுக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும், 4 ஆர்ஃபனேஜை கவனிக்கணும், பேங்க் ஒர்க் அவ்வளோ பார்க்கணும், மிஷினரிகளை ஹேண்டில் பண்ணணும். வேலை பழு அதிகம். அத்தனை பழுவில் இப்போ ஆஸ்திரேலியா கூட வெளிநாட்டுக்கு போகணும். 15 நாள் போவோம், 20 நாள் போயிடுவோம், 3 மாதம் போயிடுவோம். அப்போ நான் இல்லாத இடத்துல குடும்பத்தை, பிள்ளைகளை வளர்க்கணும், சபையை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் ஜோயனா பிறந்த பிறகு பெங்களூரில் போய் எம்டி படித்தாங்க. எம்ஏ பிஎட் அது உலக படிப்பு. இப்போ ஊழியத்துக்கு படிக்கணும், பைபிள் காலேஜில் டீச் பண்ணணும். இப்போ வரைக்கும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தணும். 3 வருடம் போய் எம்டி படித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், நான் ஒரு டாக்டரேட் வாங்கின மாதிரி நீயும் தயவு செய்து ஒரு டாக்டரேட் வாங்கிரு. அப்புறம் மதுரையில் போய் எம்ஃபில் படித்தாங்க. இன்னும் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கலை, இல்லைன்னா இதுக்குள்ளே முடிச்சிருக்கலாம். அப்போ நம்ம அந்த தரிசனத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் நம்மளை வளைஞ்சு 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 கொடுத்து அதுக்கு நம்ம ஃபிட்டாக மாற்றணும். கர்த்தர் வளைக்கும் போது நீ வளையணும். புரியுதா? நான் சொல்ற புரியுதா எல்லாத்துக்கும்? தேவன் உங்களை வளைக்கும் போது நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு வளைந்து கொடுக்கணும். இந்த வயசுக்கு பிறகு என்ன படிப்பு? ஏலாம் இனி படிக்கலாம் முடியாது. ஏன்னா மனசில் நிற்கும். ஒரு நாளும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அந்த எம்ஃபில்ல அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்க. அப்புறம் டாக்டரேட்டுக்கு ஒரு எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த எக்ஸாம்லையும் ஃபஸ்ட் கிளாஸு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு தான் நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடுங்கிக்கிட்டு வந்தான்னா பிசாசு நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவன் அப்படி உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துருவான். பிசாசு விசுவாசிகளை ஏமாத்துறது எப்படின்னா, நீங்கள் விசுவாசியாக இருந்த காலத்தை விட பின்மாறி போய் ஆண்டவரை விட்டு விலகி போய்
தேவ சித்தம் செய்யாம இருக்கிற காலங்களில் நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும்போது உங்களுக்கு பணம் கொட்டும், கொளிக்கும், வசதிகள் பெருகும். நம்ம நினைப்போம், நம்ம அந்த காலத்தில் விழுந்து விழுந்து உபாசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடந்தோம், அன்னைக்கு கூட இவ்வளவு இல்லையே, இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்க. ஏமாந்துராத. அதில் தான் வேத அறிவும் தேவ சத்தமும் தேவ சித்தமும் நமக்குள்ள விழிப்புணர்வை கொடுக்கணும். நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க கூட அதில் அடிபட்டு போயிடுவாங்க. தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போய் ஊழியம் செய்யும் போது நமக்கு வசதிகள் பெருகிறோம், பணம் கொளிக்கும், அப்படி தொட்ட இடமெல்லாம் பொன்னா மாறும். அடுத்து துன்மார்க்கன் செழித்து அழிவான். செழிக்க வச்சு கொழுக்க வச்சு ஒரே அடி, அவ்வளோதான். அங்கே தான் நம்ம கவனிக்கணும். கஷ்டங்களுக்கு நடுவில், பட்டினிக்கு நடுவில், பசிக்கு நடுவில், உபவாசத்துக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து போயிட்டு இருக்கோமா, நீ கர்த்தருக்குள்ள இருக்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரே, அத்தனை போராட்டத்தில் ஆண்டவர் உன்னோட இருந்து உன்னை தப்புவித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நமக்கு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லை அப்படின்னா அப்படி முன்னால பின்னால கம்பேர் பண்ணிட்டு தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் எதுக்கு? நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு மனநோயை கொடுத்து, மன அழுத்தத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொடுத்து, அந்தாங்கள போய் அதில் அழிஞ்சு போ அப்படின்னு சாத்தா நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, உனக்குள்ள என்ன இருந்தாலும் நீ வந்து அவர் சன்னிதானத்தில் உட்காரும் போது அத்தனையிலேருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை சூப்பரா ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துடுவார், தூக்கிடுவார் அவரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுடைய ஆசீர்வாதம் அதுதான். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் அது மாறுபடும். யாரும் பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. பவுலை மாதிரி பேதுரு அல்ல, பேதுருவை போல யோவான் அல்ல, தானியேலை போல தாவீது இல்லை. அல்லேலூயா. தாவீதை போல சவுல் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பாரு. அந்த நோக்கம், சவுலுக்கு தேவ சித்தம் என்ன? அமலேக்கியரை வானத்தின் கீழே பூமியிலே இராதபடி அழிக்க வேண்டும். அதுதான் சவுலை குறித்து தேவனுடைய திட்டம். அதை அவன் செய்யலை, கர்த்தர் அவரை புறக்கணித்தார். தாவீதுக்கு தேவனுடைய திட்டம் என்ன? சுற்றிலும் இருக்கிறதான அமலேக்கியர், பெலிஸ்தியர், இன்னும் அங்கே இருக்க எபூசியர், இஸ்ரவேலை சுற்றில் இருக்கிற அத்தனையும் மடங்கடித்து இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் வீரனாக அவன் வர வேண்டும். அதற்காக கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்தார். பட்டயம் பிடிக்காதவனை பட்டயம் பிடிக்க வைத்தார். அவனை கொன்று கோலியாத்தை அழித்தார். பெலிஸ்தியர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், அமலேக்கியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவனை கொண்டு மடங்கடித்தார். அது அவனுடைய சித்தம். அவனுக்கு இடையில ஒரு ஆசை வந்துச்சு, எப்படியாவது நான் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டால் நல்லதல்லவா என்று நினைத்தான். அப்பதான் அவன் ரொம்ப ஆசைப்பட்டான், ஆண்டவரே, நான் கேதுரு பலகைகளினால் மச்சுப்பாவப்பட்ட அரண்மனையில் நான் இருக்கேன், உம்முடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டியோ தகசுத்தோலினால் போர்த்தப்பட்ட கூடாரத்தில் இருக்கிறதே, இது என்ன அநியாயம்? என்னை வாழ வைத்த தெய்வம் கூடாரத்தில் இருக்கிறேரே, நான் அரண்மனையில் இருக்கிறேன், இது ரெண்டு இருந்தலையே என்று அவன் கர்த்தரிடத்தில் முறையிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ தலைகளை நின்னாலும் உனக்கு எல்லா வசதி இருந்தாலும் நீ ஆலயத்தை கட்ட முடியாது, என் சித்தம் இல்லை. உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரன் சாலமோன், அப்சலோம் இருந்தான், அம்னோன் இருந்தான், இன்னும் பிள்ளைகள் இருந்தாங்க.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த சாலமோன் தான் என் ஆலயத்தை கட்டுவான். அதான் தேவ சித்தம். அவன் அமைதியாயிட்டான் அப்படியே. அப்போ தாவீதுக்கு ஆலயத்தின் மேலே வைராக்கியமாம், தேவன் மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாலும், வெயிட், உன் கை இரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அவனை யுத்த வீரனாக தான் அழைத்திருக்கேன், உன்னைய கொண்டு ஆலயத்தை கட்ட முடியாதுப்பா. ஆலயம் கட்டுறவனுக்கு இரத்தக்கரை இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவனை அமைதி அப்படி உட்கார வச்சுட்டாரு. தேவ சித்தம் இல்லை. அப்ப யார் யாருக்கு எது எது தேவ சித்தம்னு ஒவ்வொரு நபருக்கு நபர் அது வித்தியாசப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த தேவ சித்தங்கிறது எதற்குள்ள இருக்குன்னா, தேவனுடைய திட்டத்துக்குள்ளேயும் தேவனுடைய நோக்கத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்ப தேவனுடைய திட்டம் அவருடைய நோக்கம் ரெண்டும் ஒரு மனுஷனை கொண்டு நிறைவேற்ற விரும்புவார். அந்த ரெண்டையும் நிறைவேற்றினா அது தேவ சித்தம் என்ற அர்த்தம். தேவ திட்டமும் நிறைவேறணும், தேவ சித்தமும் நிறைவேறணும். இந்த ரெண்டையும் நிறைவேற்றுறதுக்காக யார் யாரை கர்த்தர் அழைக்கிறாரோ அவங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டும் அந்த தேவ சித்தத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அடுத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தன்னுடைய திட்டத்தையும் நிறைவேற்றவே ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ என்னைய இந்த பேட்டையில் ஊழியத்தை ஆரம்பித்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு பாசையாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, பைபிள் காலேஜில் அகடமிக் டீனு, ஆர்ஃபனேஜில் மேனேஜரு, அக்கௌண்டிங் எல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்தார். 5 பொறுப்பு கொடுத்தார், 5ஐயும் செய்தோம். ஒரு காலம் வந்தது 2012. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பொறுப்பிலிருந்து ஆண்டவர் கலட்டி விட்டார். ஒவ்வொரு பொறுப்பு கலட்டி விட்டு ஒரே ஒரு பொறுப்பு மட்டும், என்ன, பாஸ்டர் அப்படிங்கிறத மட்டும் இருந்தது. இப்போ எனக்கு நான் ஒரு ஒர்க்கஹாலிக். எனக்கு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கணும், எழுதிக்கிட்டு இருக்கணும், எல்லாம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கணும், ஒரு காரியத்தை போய் செய்துக்கிட்டு இருக்கணும். இப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு சும்மா இருக்க முடியாது. ஒன்றுமே ஒரு ஊழியம் இல்லையா, உட்காந்து பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா 4 பேருக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தான், இதுக்கு தானே நான் 92லேயே உனக்கு நான் ஒரு அழைப்பை கொடுத்தனே, அதை இப்போ நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அந்த 92ல் கொடுத்ததை 2012 2 ஊழியக்காரங்களை வரவழைச்சு என்னைய இந்த ஊழியத்துக்கு போக சொல்லி இப்போ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு மாதத்துக்கு 15 மாவட்டத்துக்கு போகிறோம். 15 இடத்துல போய் போதகர்களுக்கு இந்த போதிக்கிற ஊழியத்தை செய்கிறோம். ஆமென். இப்போ நான் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த 5 பொறுப்பையும் விட்டுட்டு ஒரே ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். இந்த பிப்ரவரி மார்ச்சில் துபாய்க்கு திரும்பவும் அழைப்பு வந்திருக்கு, ஒரு 10 நாள் போகிறதுக்கு. அப்போ இங்கே இருந்துக்கிட்டே எங்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகிறாரு. அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், தம்மை தாமே மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய சித்தை எதுவோ, ஆண்டவருடைய திட்டம் எதுவோ, ஆண்டவருடைய நோக்கம் எதுவோ அதுக்கு நம்ம சரணாகதி அடைந்து ஒப்பு கொடுக்கணும். அதை நான் செய்ய முடியாது, இதை நான் செய்ய முடியாது, நான் அங்கே போக முடியாது, வர முடியாது சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் என்றைக்கு ரட்சித்து நம்மை விலை கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்களே, கிரயமாக வாங்கினாரோ அன்னையிலிருந்து நாம் நம்ம வேலையை செஞ்சு, குடும்பத்தை செஞ்சு, தொழிலை பண்ணி எல்லாம் செஞ்சாலும் அதுக்கு உள்ள இருக்கிற கோர் என்னன்னா தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு வேலையை கற்று தந்திருக்காரு, அல்லது ஒரு பிஸ்னஸ் அதை கற்று தந்திருக்காரு, நீங்கள் அதை செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய பர்பஸ், அதுக்கு உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை ஒரு வேலையை கொடுத்து நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருப்பார். எதுக்காக கொடுத்துருக்காரு?
அவ்வளோ பணத்தை உங்களுக்கு சம்பாதித்த காலத்தில் இருந்ததை விட ரிட்டையர்டான காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அவ்வளோத்தையும் வாங்கி விரயம் பண்ணி வீணாக்குறதுக்கா? அதுக்குள்ளே இருக்கிற நோக்கம் என்னது? தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்முடைய பொருளையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய ஆஸ்தியையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தா சேதமில்லாமல் கர்த்தர் நடத்துவார், அழிவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். உன்னுடையதை நீ வைத்துக் கொள்ளலாம், அழிய ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம ஆண்டவருக்கு ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு புருஷன் இருக்கான்னா, ஒரு புருஷன் கர்த்தருடைய சித்தம் செய்கிறதுக்கு மனைவி அதை ஒத்துழைக்கலன்னு வைங்களேன், அவள் 7.5 கெடுத்து எல்லாத்தையும் இங்கே கீழே ஆக்கி அதை தருத்திரத்தில் கொண்டு விடாமல் விட மாட்டாள். ஏன்னா அவளுக்குள்ள ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஒழுங்கான ஆராதனை கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆண்டவர் சித்தத்துக்கு மாறாத்தான் எதிராத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எதிராக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா விளைவு என்ன ஆகும் தெரியுமா? அது சில நேரங்களில் சிலர் சொல்லும்போது புருஷனுக்கும் மனைவிக்கும் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லை அப்படின்னா பாருங்க, நல்லா உழைத்து கொண்டு இருக்கிற ஒரு நபரை எதையாவது ஒரு வார்த்தை சொல்லி இங்கே வந்துருங்க, இங்கே இருந்துருங்க, அங்கே போயிருங்க, இப்படி பண்ணிருங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி இழுத்து விட்டா பொண்டாட்டி சொல்ல தட்ட முடியாதுன்னு வந்தால் சீரழிஞ்சு செங்கல் தான் சமக்கணும். அது இப்போ மண் செங்கல் இல்லை, என்ன செங்கல்? சிமிட்டு செங்கல். அதை விட இப்போ பெருசாக வந்திருக்கு, அது பெருசாக செங்கலை சமக்கணும். அல்லேலூயா, ஆமென். உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன, நோக்கம் என்ன, உன்னை எங்க வச்சிருக்கிறாரு, எங்கிருந்து உன்னை ஆசீர்வதிக்கணும் தேவன் விரும்புகிறாரு, அதுல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதுல கவனமா இல்லாம பல 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 பலன்னு வாய் இருக்க வல்லதையும் பேசி குழப்பி விட்டுட்டு அப்படின்னா குழப்புறது ஈஸி, கட்டுறது கஷ்டம். ஒரு வேலை வாங்கிறது ரொம்ப கஷ்டங்க, கிடைச்ச வேலையை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம். ஆனால் அதை விட்டுட்டு ஓடி வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரிஞ்சா கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கொண்டு ஒன்றை செய்யணும்னு வச்சிருக்கும் போது இடையூறுகள் நிறைய வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிற அந்த ரட்சகர், அதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் செயல்பட விடக்கூடாது என்று சொல்லி என்னாச்சுது, ஒரு கிரீடத்தை கொண்டுட்டு வந்தாங்க. நீ ராஜாவாகணும். ராஜாவாகிறது பிதாவின் சித்தம் அல்ல. அவர் தம்மைத்தாமே நம்மை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. இப்போ நமக்கு அது அந்த தேவ சித்தம் செய்கிறதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா பூரணமான கீழ்ப்படிதல் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? பூரணமான கீழ்ப்படிதல். அந்த பூரணமான கீழ்ப்படிதல் இருந்தால் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. இப்போ எபிரேயர் 10:5 வாசிங்க. வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அவருடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு அவர் 3.5 வருஷம் 33 வருஷம் உலகத்தில் இருந்தார். அன்னைக்கு காலையில் இந்த மெசேஜ் அப்படியே நான் அசை போட்டுக்கிட்டே வாக்கிங் போனேன். அப்போ சிலுவையில் போய் மறிக்கணும், அவ்வளோதானே. மனுஷனுக்கு மீட்பை உண்டு பண்ணணும், ரைட். திடீர் அப்படியே பெத்லெஹேமில் ஒரு 33வது வயசில் அப்படி ஏசு அப்படி உதிக்கலை.
திடீர்னு வந்து இவர் ரட்சகராக வந்திருக்கிறார். அப்படி வரல. 33 வருஷத்துக்கு முன்னாடியே மரியாளுக்கு தூதன் வந்து சொல்லி மரியாள் வயிற்றில் கற்பந்தரித்து அவர் குழந்தையாக பிறந்து அவர் எங்கே பிறக்கணும், யாருக்கிட்ட பிறக்கணும், எந்த ஊரில் வளரணும், எங்கே ஊழியம் செய்யணும், எங்கே சிலுவையில் அறையப்படணும், இதெல்லாம் என்னது? தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம். அப்போ பெத்லெகேமிலே பிறந்தார், நாசரேத்திலே வளர்ந்தார், கலிலேயாவிலே ஊழியம் செய்தார். அவர் எங்கே சுற்றி நடந்தார்? கடைசியில் எருசலேமில் வந்து மரித்தார். அவரை கல்லெறிய வந்தபோது அவர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசியும் எருசலேமுக்கு புறம்பே மடிவதில்லை. எல்லாரும் எங்கே தான் மரிக்கணும்? எருசலேமில் தான் மரிக்கணும். அதுதான் பிதாவினுடைய திட்டம். அதனால் என்னை அப்படி யாரும் இடையிலெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லலாம் முடியாதுப்பா. என்னை கல்லெறிஞ்சும் கொல்ல முடியாது, வெட்டியும் கொல்ல முடியாது, சுட்டும் கொலை பண்ண முடியாது. நான் சிலுவையில் மனுக்குலத்துக்காக அறையப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம். அதை மையமாக கொண்டு வாழ்ந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாடுகள் படணும். அது ஒரு நாள் நான் யோசித்தேன், எவ்வளவு பாடுகள் அவர் பட்டிருக்காரு. நேராக வந்து பிலாத்து பிடிச்சிட்டு போய் அன்னைக்கு காலையில் பிடிச்சி உடனே மத்தியானம் ஒப்பு கொடுத்து தீர்ப்பு சொல்லி சிலுவையில் கொண்டு போய் அந்த எந்த பாடும் இல்லாமல் அறைந்திருக்கலாமே. இல்லையே, ஆண்டவர் அந்த வழியின் பாதையில் தான் நடத்தினாரே. அந்த பாதைக்கு தன்னை கீழ்ப்படிந்து போனார்ல. அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் நடத்துகிற ஒரு பாதை இருக்குல்ல, அந்த பாதையின் வழியாக போனாதான் தேவ திட்டத்தை நோக்கத்தையும் நம்ம ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதில் பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், சஞ்சலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எதுவுமே ஈஸியாக இருக்காது. அதான் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். ஆராதனைக்கு வர்றது கஷ்டமாக தான் இருக்கும், ஆராதிக்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனை தேடுறது கஷ்டமாக தான் இருக்கும். சும்மா உட்காந்து வீட்டில் சோம்பேறியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆராதனை காலையில் புறப்பட்டு வந்து குடும்பத்தோட பிள்ளைக்குட்டியோடு இழுத்துட்டு வந்து உட்காந்து ஆராதிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டத்துக்கு பேர், அதுக்குள்ளதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, உனக்கு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, உனக்கு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஈஸியான வழி அல்லங்க கிறிஸ்தவ ஜீவியம். ஈஸியான ஜீவியம் அல்ல, மிக மிக கடினம். ஆனால் கடினமான வாழ்க்கையை நீங்கள் லெகுவாக செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கைதட்டி ஆவியில நிறைவேறி ஜெபம் பண்ணிட்டேனா எல்லாமே உனக்கு லெகுவாக மாறும். என் தேவன் அதை லெகுவாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று எதில் எழுதியிருக்குது? புஸ்தக சுருளில். புஸ்தகம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னால் சுருள் இருந்துச்சு பாருங்க. அந்த சுருள் பஞ்சாகமம். அந்த பஞ்சாகமத்தில் எழுதி இருக்கிறது, சங்கீதாகமத்தில் எழுதி இருக்கிறது, சரித்திராகமத்தில் எழுதி இருக்கிறது, தீர்க்க தரிசன ஆகமத்தில் எழுதி இருக்கிறது. திடீர்னு இயேசுநாதர் வரல, அவர் ஒரு சரித்திர புருஷர். அல்லேலூயா. நான் திடீர்னு உங்களுக்கு பாஸ்டர் ஆகலைங்க. நான் கேரளாவில் பிறந்து, மூணாறில் பிறந்து, இதே பாளையங்கோட்டையில் வந்து ராயப்பன்பட்டிங்கிற இடத்துல ஹைஸ்கூல் முடிச்சுட்டு, இந்த ஜான்ஸ் காலேஜில் வந்து பியூசி முடித்து, சதகத்துல்லா காலேஜில் பிஏ முடித்து, சதரேஷியா பைபிள் காலேஜில் போய் பிஎடி முடித்து, அதுக்கப்புறம் வந்து அப்புறகு ஏஷியா கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் தியாலஜி அதில் போய் டாக்டரேட் முடித்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கால அளவு இருக்கிறது, கடின உழைப்பு இருக்கிறது, அயராத உழைப்பு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இருக்கிறதுக்கு ஏன் இப்படி படிக்கணும்? இவ்வளவு படிக்கலை அப்படின்னா வெளிநாடுகளில் போய் ஒன்றும் பேச முடியாது. படிக்கலை, ஒரு அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இல்லை, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியுமா? தியாலஜிக்கல் இறையியல் கல்லூரிகளில் போய் டீச் பண்ண முடியுமா?
அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு அலையிறது கஷ்டம்தான், அது ரொம்ப சங்கடமான ஒன்று தான். இருந்தாலும் ஆண்டவருக்குரிய கிருபை, பலன், அதுக்குரிய வாய்ப்பு, வசதி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதன் செய்தாதான் அந்த நோக்கம் நிறைவேறும். ஏன்ட்ட சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப அலையாதீங்க. அப்போ என்னை வீட்டில் உட்கார சொல்றீங்களா? வீட்டில் உட்கார சொல்றீங்களா? இல்லை, ரொம்ப நீங்கள் அலையுதீங்க. அலைய வேண்டிய நேரத்தில் அலையணுங்க. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வேண்டிய நேரத்தில் உயிர்ப்பிக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 3/4 மணி நேரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் போங்கன்னு அவுத்து விட்டா வேண்டான்னா இருக்கு? இல்லை, ஆவியானவர் பேசுகிற வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து தான் இருக்கணும். நான் பேசித்தான் ஆகணும். எனக்கு கால் வலிச்சாலும் கை வலிச்சாலும் உட்கார்ந்தாவது பேசி தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அப்பதான் இன்னைக்கு ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை முடிச்சுட்டு ஓடுறதில்லை. இன்னைக்கு 99% இடியோடு கூடிய மழை இருக்குதுன்னு போட்டிருக்கு. மழை இன்னைக்கு அவ்வளோ பெரிய மழை வரப்போகுது, வரட்டும் அது. ஆனால் ஆராதனைக்கு எதுவுமே இடையூறாக இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு இடையூறு பண்ணுகிறவன் ஒரே ஒருவன், அவன் தான் சத்துரு, அவன் தான் பிசாசு. அவன் ஒருவன் தான் ஒருவரும் ஆராதிக்க கூடாது என்று தடை பண்ணுகிறவன். அந்த பிசாசை நீ ஜெயிக்கணும். ஆறாவில் வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கேயும் எழும்பக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி வேலைகளை எல்லாம் தூர போட்டுட்டு செல்ஃபோனை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆராதனையில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த ஆராதனை உன்னை உயர்த்தும். இந்த ஆராதனையில் கர்த்தர் உன்னோடு பேசுவார். இந்த ஆராதனையில் உனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி செய்யலாம். வெறுமையாக வந்த நீ வெறுமையாய் போவது இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல பூரண கீழ்ப்படிதல். இயேசு பூர்ணமாக கீழ்ப்படிந்தார். பவுல் பூர்ணமாக கீழ்ப்படிந்தார். பேதுரு பூர்ணமாய் கீழ்ப்படிந்தார். படகை விட்டுட்டு வா வந்துட்டாரு. நடு ரோட்டில் கீழே தள்ளினாரு. ஐயா நீர் யார்? நான் யாரும் இல்லைப்பா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினி. எதை போய் உதைச்சிக்கிட்டு இருக்க? முள்ளில் போய் நீ உதைச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் ரத்தம் வரும், உனக்கு தான் கிளியும், உனக்கு தான் செப்டிக் ஆக போகிறோம். உன் காலை தான் எடுக்கணும். அடுத்த உடனே அவன் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அந்த தேவ சித்தம். அல்லேலூயா. என்னது? தேவ சித்தம். தேவ சித்தம் சாகிற வரைக்கும் அதை நம்ம செய்து முடிக்கணும். சாகிற வரைக்கும் செய்து முடிக்கணும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் பாஸ்டம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இதுக்கு மேலே இந்த வயசில் பைபிள் காலேஜில் போய் 2 பஸ்ஸு மாறி நான் 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு முடியலை. எனக்கு இனி கொஞ்சம் கஷ்டம். நான் பைபிள் காலேஜ் ஊழியத்தை நிறுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, இனி ஒன்றை மாதிரி ஒரு ஆளை உருவாக்கணுன்னா அதுக்கு பல ஆயிரம் செலவழித்து அது போய் எம்டி எம்டிஹெச் படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியும். கர்த்தர் உனக்கு ஒரு வாகனத்தை தருவார். நீ பொறுமையாக இரு, கொஞ்சம் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லும்போதே பாஸ்டர் யோகன் ராஜா வந்து, அண்ணே இனிமேல் அக்கா வந்து இதில் வர வேண்டாம், நான் கார் அனுப்பி விடுதேன், அதில் வரட்டும். கொஞ்ச நாள் அதில் போனாங்க. அப்போ இன்னும் அந்த ஊழியம் நிறுத்தப்படலை. அதுக்கிடையில் ஒரு விசுவாசி கொஞ்சம் ரூபாயை கொடுத்து பாஸ்டம்மாவுக்கு ஒரு கார் வாங்கன்னாங்க. நான் அதை வச்சுருந்தேன். 1 வருஷமோ 2 வருஷமோ அதை வச்சுருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் பணம் தான், அது ஒரு பகுதி. இன்னும் நமக்கு வேணுமே, திடீர்னு போய் திடுதப்புன்னு போய் வாங்கினா என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கையில் திருச்சிக்கு போயில ஒருத்தர் அவர் வண்டியை விற்று அந்த பணத்தை பாஸ்டம்மாவுக்கு கார் வாங்கிறதுக்கு இதை வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்தாரு. பாஸ்டம்மாவுக்கு கார் வாங்க போகிறது அவருக்கு தெரியாது, அதை பற்றி பேசவும் இல்லை. இப்போ திடீர்னு இதை புருஷன் மனைவி வந்து காணிக்க கொடுத்துட்டு நீங்கள் இதை பாஸ்டம்மாவுக்கு கார் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்டு சொன்னார், காணிக்க கொடுத்தோமா போகிறோமான்னு இருக்கணும், எதுக்கு நீ இதுக்கு அதுக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னாங்க. இல்லை பிரதர் இருக்கட்டும், அவங்க வாயில் வந்த வார்த்தையை
நான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கே இதை நான் வச்சிடுறேன்னு சொல்லி அதை அப்படியே வச்சிருந்து இந்த பணங்கள்லாம் வந்து சேர்ந்த பிறகு அந்த ஒரு காரை பழைய காரை ஒன்று வாங்கினேன். அது வாங்கிட்டு ஒரு நாள் நம்ம பெரிய பாஸ்டர்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள பார்த்து அவங்க எப்படி ஆசீர்வதிக்கணுமே அப்படின்னு போனால் அவங்க படுக்கையில் இருக்காங்க, எழும்பி வர முடியாது. அப்போ யோகன் வந்தவொன்னு சொன்ன, யோகன் நீ கொஞ்சம் வண்டி எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து வந்து ஒரு ஜெபம் பண்ணு, அக்காவுக்கு இதை வாங்கியிருக்கு அப்படின்னு. ஒரு ரவுண்டு அடித்து என் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் இருந்து எடுத்து விட்டுட்டு நல்லா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாவி என்கிட்ட தரையில் நீ ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னாலும் ஜெபம் பண்ணான். என்னதுன்னா ஸ்தாபன தலைவர் இல்லை, வயசில் பிள்ளை மாதிரி இருந்தாலும் பொசிஷனில் ஒரு பொசிஷன் இருக்குல்ல. ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு இதுக்கு மாதம் நான் டியூ கட்டுறதுக்கு நான் பணம் தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவ சித்தம் இருந்தால் எல்லாத்தையும் கர்த்தர் கை உடையற பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ரெகுலராக அவங்க பைபிள் காலேஜ் இப்போ வரைக்கும் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் போய் மதுரையில் படிக்க முடிந்தது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆளை இன்னும் ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருட்செலவு. அது மட்டுமில்லை, பொருட்செலவு மட்டுமில்லை, அப்படி அழைப்பு பெற்ற ஒரு ஆள் வேணுமே, தியாகம் என்ற ஒரு ஆள் வேணும்ல, அப்போ தானே அது முடியும். ஸோ ஆளையும் கண்டுபிடிக்கணும், படிக்கவும் வைக்கணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும்ல. இன்னைக்கு எத்தனை மாணவிகள் எனக்கு அவங்க படித்து மாணவிகள் எனக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அங்கங்கே போகும்போது நீங்கள் அன்றைக்கி எடுத்த பாடம் தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாத. ஏன்னா இங்கே அதுக்குரிய அனுபவம் எங்கே இருக்குன்னா சபையில் இருக்கு. இந்த சபையில் இருக்கிறதுனால இதை கொண்டு போய் அங்கே கொட்டுறோம். அவர்கள் இன்னைக்கு உருவாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆகவே நோக்கம், தேவனுடைய திட்டமும் நோக்கமும் சித்தத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அப்ப நோக்கத்தை குறித்த தெளிவு இருக்கணும். அதான் நம்பர் 2 பூரண கீழ்ப்படிதல். நம்பர் 2 வந்து நோக்கத்தை குறித்த தெளிவு. யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. இயேசு வானத்திலிருந்து இறங்கி பூலோகத்துக்கு வந்தது எதுக்காக? பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன? நமக்காக ஒரு இரட்சகர் பிறக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆமென். மூணாறில் பிறந்து ராயப்பன்பட்டியில் வளர்ந்து படித்து சதகத்துல்லா காலேஜில் பிஏ முடித்து, ஜான்ஸ் காலேஜில் பியூசி முடித்து, எஸ்ஏபிஸில் போய் படிச்சுட்டு இவ்வளோ படித்தாலும் எங்கேயாவது ஒரு பட்டணத்தில் போய் இருக்கலாமே அப்படின்னா இருக்க முடியுமா? முடியாது. தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த இடம்தான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கிறேன்? என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னால எல்லாம் அவரை நெருங்கி வந்த அத்தனை பேருக்கு நோய்களையும் நொடிகளையும் பிசாசு கட்டுகளையும் உடைத்து எல்லாத்தையும் நிறைவேற்றவே அவர் வந்தார். அதை செய்தாரா இல்லையா? செய்தார்னு விசுவாசிக்கிறவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவுதான் கைதட்டா? அல்லேலூயா.
அப்போ அவர் தகப்பன் தாய்கிட்ட அடங்கி 30 வருஷம் இருந்தார். அப்போ இயேசுவை பற்றி வெளியில் ஒன்றுமே தெரியல. நேரம் வந்த பொழுது அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தார். கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார், அற்புதங்களை செய்தார். காலம் வந்த பொழுது பொந்தி பிலாத்துவினால் காட்டி கொடுக்கப்பட்டு, யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு, பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அதான் என்னது? தேவ சித்தம். அல்லேலூயா. இப்போ இதுக்கு அவர் தன்னை தாழ்த்தணும். அவர் பிதாவுக்கு சமமாக, பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவர்கள் இருக்காங்க பரலோகத்தில். இப்போ இவரை பூலோகத்துக்கு அனுப்பணும். நான் போக முடியாது, அதெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் ஜிம் ஆண்டர்சன் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல விசுவாசி, இவரும் நல்ல விசுவாசி. அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அவரிடத்தில் பேசினார், நீ இந்தியாவுக்கு மிஷினரியா போ அப்படின்னு. அவர் சொன்னார், என்னை வேறு எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்புங்கப்பா, நான் அந்த இந்தியாவுக்கு மட்டும் நான் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சார். பாத்ரூமில் போய் நின்னா சத்தம் கேட்கு, இந்தியாவுக்கு போ. படுக்கையில் போய் படுத்தா இந்தியாவுக்கு போ. ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்தியாவுக்கு போ. அவங்க அம்மா சொன்னாங்க, டேய், தேவனுடைய சித்தத்தை மீற முடியாதுடா, உன்னைய கர்த்தர் அழைக்கிறார், நீ ஒப்பு கொடுத்து போயிருப்பா, நீ உன்னை தாழ்த்து எதிர்த்து நிற்காதன்னு சொன்னாங்க. போங்கம்மா, நான் இந்தியாவுக்கெல்லாம் போக முடியாது. ஒரு நாள் அவர் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டார். ஃபேக்ட்ரியில் போய் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணி கையெழுத்து போட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு, அவருக்கு ஒரு மிஷின், அதை அவர் ஆப்ரேட்டர். அது ஒரு 4-5 ஸ்டெப்பு உள்ளே இறங்கி அண்டர் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிஷின். இவர் அதுலேயும் போய் கையெழுத்து போட்டு டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். திடீர்னு பார்த்தா மிஷின் நின்றுட்டு, அப்போ ஏதோ ஒரு ஆயில் அடைக்கின்னு இவர் கீழே இறங்கி போய் அந்த கையை உள்ளே கொடுத்து அந்த டியூப்பில் இருக்கிற அழுக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசர் அப்படி பார்த்துக்கிட்டே வரையில், என்ன ஜிம் ஆண்டர்சன் கையெழுத்து போட்டிருக்காரு, இந்த மிஷின்லேயும் ஆப்ரேட்டர் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆனால் இது ஆஃப் ஆகி கிடக்கன்னு சொல்லி இவர் கீழே உள்ள கையை அந்த ரோலருக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் சுவிட்சை போட்டார். அது அப்படியே அந்த கை நொறுங்கி இந்த இடத்துல அப்படி கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஐயோ நான் அலறல் சத்தம் கேட்ட உடனே தான் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா துண்டா இதில் கட் ஆகிட்டு. உடனே எடுத்து 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சா டாக்டரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்காங்க. அதில் பிழைக்க மாட்டா. என்ன செய்ய மாட்டாங்க? பிழைக்க மாட்டா. 24 மணி நேரத்திற்குள்ள அவர் மரித்து விடுவார்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே, இவனை குறித்த சித்தம், இவன் மிஷினரியா போனோம், இவனை நீர் பிழைக்க பண்ணி மிஷினரியா அனுப்புங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் குறித்த நேரம் விட்டது. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் சில மணி நேரத்தில் ஜிம் ஆண்டர்சன் மரித்து விடுவார். அவங்க அப்பா அவர் ஒரு குடியாரரு. அவர் போய் ஃபியூனரல் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு லிஃப்ட்டில் மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பையன் மரித்து போவான், அடக்கார நடத்தணும்னு அவர் பெட்டியை தூக்கிட்டு வராரு. திடீர்னு அவங்க அம்மா உட்காந்து அழுது ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே, அந்த கெடு நேரம் டாக்டர் கொடுத்த நேரம் விட்டதே, என் மகன் பிழைக்க வேண்டும், அவன் மிஷனரி ஆகி போக வேண்டும் என்று அவங்க அழுது கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க. கரெக்டாக டாக்டர் சொன்ன நேரம் வந்த உடனே ஜிம் ஆண்டர்சன் அப்படியே கோமாவில் இருக்காரு. இங்கெல்லாம் புழு பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு ஒரு சத்தம், மகனே அப்படின்னு சொல்லி இவங்க எழும்பி பார்த்தா, அம்மா இந்த கட்டுகளை அவுக்க சொல்லுங்க. இல்லடா அது முழுவதும் புண்ணா, நீங்கள் கட்டை அவிழ்க்க சொல்லுங்க. இங்கே 2 பேர் போட்ட சத்தத்தில் நர்ஸு டாக்டர் எல்லாரும் இதை அவுத்து எடுங்கன்னா அதை அவுக்க முடியாது, அது ஃபுல்லாகவே அழுகிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிரும். இல்லை நீங்கள் அதை எடுங்க. கோமாவில் இருந்தவர் எப்படி பேசுகிறாரு? கத்தியை எடுத்து
ரொம்ப பதனமாக வெட்டுறாங்க, தழும்பாக இருக்குங்க, புண்ணு இல்லை, புழு இல்லை. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் சொல்றாரு, அப்படியே நான் மரிக்கிற நிலைமையில் இருக்கும்போது இயேசுவின் முகம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த முகம் அப்படியே நேர வந்து என் முகத்தோடு சங்கமித்தது. அந்த முகம் எனக்குள்ள சங்கமித்த உடனேயே எனக்கு சர்வாங்க விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இங்க சந்தோஷத்துல எல்லாம் டாக்டரு நர்ஸ் எல்லாம் அங்கனே முழங்கால் போட்டு ஏசுதான் மெய்யான தெய்வனு எல்லாம் பாவிய, நான் பாவி ஆண்டவரே மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டவொன்னே அவங்க அப்பா பெட்டியை தூக்கிட்டு மேலே லிஃப்ட்டில் வந்து, சரி பையன் ஜோலி முடிஞ்சு போச்சுருங்கன்னு லிஃப்ட்டு பக்கத்தில் பெட்டியை வச்சுட்டு இவர் ரூமுக்கிட்ட வந்தால் டாக்டர்ஸ் அழுகிறாங்க, நர்ஸ் அழுகிறாங்க, இவங்க அம்மா ஜோமணி கத்திர தோத்திரம் பண்ணுறாங்க. ஜிம் ஆண்டர்சன் எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே மொழுக்குன்னு இருக்கு. அங்கே அவங்க அப்பாவை ரசிக்கப்பட்டார். அப்பா ரசிக்கப்பட்டாருன்னா தோத்திரம் பண்ண வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதெல்லாம் அவர் செத்து எந்தையோ காலத்தில் போயிட்டாரு, அவருக்கு போய் எதுக்கு நம்ம கை தட்டணும்? அவருக்கு கை தட்டலைங்க, அவர் அந்த இடத்துல ரட்சித்த தேவனுக்கு தான் நம்ம கைதட்டு. அல்லேலூயா. இப்போ தேவசித்தம், இவர் பூனாவில் வந்து மிஷினரியாக இருக்கணும், அதான் தேவசித்தம். இப்போ வேலைக்கு போக முடியாது, என்ன ஆயிடுச்சு? கையை கட்டு. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், ஒரு கையை இழந்தேன், இனி நான் ஒரு கை உடையவனாக நான் மிஷினரியாக போகிறேன், இந்தியாவுக்கே நான் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, என்னன்னா இந்த ஒத்த கையுடையவனை கெட்டுறதுக்கு ஒரு பெண் வரணும், நான் தனியாக போக முடியாது. அதனால் இந்த ஒரு கை இல்லாத என்னை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் அனுப்புங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு உடனே போகிறேன்னு இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில மாதங்கள் கழித்து ஒரு பெண்மணி வந்து வீட்டை கதவை தட்டுகிறாள். ஜிம் ஆண்டர்சன் இருக்காரா? இருக்காரு, இது அவர் வீடு தான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ யாருமா? நான் ஒரு விசுவாசி. நேற்றைக்கு ராத்திரி ஆண்டவர் இந்த ஜிம் ஆண்டர்சனுக்கு ஒரு கை கிடையாது, நீ அவளை போய் திருமணம் முடி, அவனை கூட்டிக்கிட்டு நீ இந்தியாவுக்கு மிஷினரியா போ அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த அட்ரஸை எனக்கு காட்டினார், அதான் நான் வந்தேன் அப்படின்னு. ஒன்று உள்ளவா அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஜிம் ஆண்டர்சன்கிட்ட அறிமுகப்படுத்தி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு கை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களை தான் கல்யாணம் முடிக்கணும் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களை திருமணம் முடித்து நம்ம 2 பேரும் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போவோம் என்று சொல்லி அவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிந்தது. உடனே அங்கே அசம்பிளி ஷாப் கார்டிலேருந்து இன்னைக்கு தான் ஆட்டோ கியர் கார் வந்திருக்குங்க. அன்றைக்கு ஜிம் ஆண்டர்சனுக்கு இந்த ஒரே கையில் ஓட்டக்கூடிய ஆட்டோ கியர் உள்ள ஒரு காரை அவங்க ஸ்தாபனத்திலேருந்து அவருக்கு பரிசாக கொடுத்து அதை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு பூனாவில் வந்து அவர் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தார். அவர் செங்கோட்டையில் வந்து கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பாஸ்டையாக அங்கே சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கே போரெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு அங்கே அந்த அந்த இதில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில். அன்றைக்கு ராத்திரி அவர் சொன்னார், நான் ஒத்த கையுடையவனாய் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய கை ரட்சிக்கப்பட்ட கையே, ஏசு வரும்போது அந்த கை இறங்கி வரும், நானும் போவேன், அந்த கை ஒட்டி நான் 2 கையுடையவனாக பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னால் போய் நிற்பேன்னு சொல்லி சொன்னார். இவங்க கூட்டத்தில் கடைசியில் உட்கார்ந்துக்கிட்டு, இது என்ன பெரிய பீத்தல் அற்புதம், எங்கள் மார்க்கத்தில் அங்கே ஒரு சாமியார் வந்து ஒரு பிள்ளைய கறி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க, கறி வச்சாச்சு, தலைக்கறி இன்னொரு வீட்டில் இருக்குது. கடைசியில் அங்கே வந்து உட்கார்ந்த உடனே தலைக்கறி எங்கன்னு கேட்காரு, அதை கொண்டு வந்து அதை உயிரோடு எழுப்பிட்டாருன்னு புராணம். இதை விடவா இது பெரிய அற்புதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இயேசுவின் ஒளி பாசையா மேலே பட்டு அங்கே அவர் அழுது விடிய விடிய அழுது காலையில் 4 மணிக்கு தான் அவங்க அந்த சந்தோஷத்திலிருந்து விடுபட்டிருக்காங்க. பயங்கரமான ரட்சிப்பு.
ஒரு கை இல்லாதவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு இந்து மார்க்கத்தில் ஐதீகமான ஒருவரை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜிம் ஆண்டர்சன் அவர் கொஞ்ச நாள் இங்கே ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போயிட்டார். ஆனால் அவர் மூலமாய் ரட்சித்த இதே அப்போஸ்தலர் ராஜேந்திரன் ஐயா வந்து ஆயிரங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு ரட்சித்தார். பல ஆயிரங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். பல 100 பேர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அதுல நானும் ஒருவன். அல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம் எதுல இருக்குன்னா பூரண கீழ்ப்படிதல் இருக்கு. ஜிம் ஆண்டர்சன் கீழ்ப்படியல, அவர் கையை இழந்தாரு. இழந்த பிறகு அவரை ஒரு பெண்ணை கட்டி வச்சு கொண்டு வந்து பூனாவில் ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா, ஆமென். பூரணமான கீழ்ப்படிதல் இருந்தா 2 கையோட ஊழியம் செய்யலாம். கீழ்ப்படியலை அப்படின்னா ஒரு கையோட தான் ஊழியம் செய்ய முடியும். ஆனாலும் எதற்காக அவரை இந்த உலகத்தில் பிறக்கப்படினாரோ அந்த நோக்கத்தை தேவன் அவரை கொண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா. இயேசு சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8 சொல்லியிருக்கு இல்லையா? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவ சித்தம் செய்யறதுக்கு தாழ்மை இல்லைன்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. தாழ்த்தணும், நம்மளை ரொம்ப மண்ணு மாதிரி தாழ்த்தணும். தாவீது சொன்னா, நான் ஒரு மண்புழு, நான் ஒரு தூசி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாங்கள் அப்படி தூசியாகவும் மண்புழுவாகவும் மண்ணாகவும் தான் தாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவ சித்தம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். நான் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? 1 என்னது? பூரண கீழ்ப்படிதல். 2 நோக்கத்தை குறித்த தெளிவு. 3 தாழ்மை. அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். மீதியை நான் அடுத்த வாரத்தில் நான் கண்டினியூ பண்ணுறேன். யோவான் 10:17 வாசிங்க பார்ப்போம். யோவான் 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு, மறுபடியும் வாசி. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இயேசு தன் ஜீவனை கொடுத்து தான் நம்மளை மீட்டெடுத்தாரு. அவர் எந்த ஜீவனை கொடுத்தாரோ அதே ஜீவனை அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்த போது பிதா அந்த ஜீவனை அவருக்குள் கொடுத்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நீ ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். அப்ப பிதாவின் சித்தம் செய்ய என்ன செய்யணும்? எப்படி செய்யறது? 1 பூரண கீழ்ப்படிதல். 2 நோக்கத்தை குறித்த தெளிவான அறிவு. 3 தாழ்மை. அல்லேலூயா. இது நமக்குள்ள இருந்தா நாம தேவ சித்தம் செய்யலாம். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஒரு 2 விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். 1, தங்கமணி இன்று இரவு 10 மணிக்கு சவுதி போகிறான். கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்து பிரயாண கிருபையை தந்து காக்கணும். அதுக்காக எல்லாரும் கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. பாதுகாப்பான பிரயாணம், பிரயாண கிருபை. சிம்சன் என்பவருக்காக, அவர் திருமணமாகி ஒரு மகள் இருக்கிறாள்.
கடந்த 10 வருடமாக வேலை இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கணும். எல்லாம் கைதட்டி பாருங்க, கைதட்டும் போதே ஆண்டவரே ஒரு வேலையை கொடுங்க, ஒரு வேலையை கொடுங்க, ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகள் நீங்கி ஒரு வேலை கிடைக்கணும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில் புதுக்கோட்டையில் ஊழியம், அதுக்கடுத்து தரங்கம்பாடி, அதுக்கடுத்து திருச்சி. இந்த 3 இடங்கள்லையும் கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படி திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் உவாசித்து செபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கையை வைத்துங்க பார்ப்போம். கையை வைத்துங்க. ஜெபிக்கிறவங்க உவாசம் வேண்டாம், உவாசத்தில் ஜெபிக்கிறவங்க உவாசத்தோடையும், மற்றவங்க நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. உங்கள் ஜெபந்தாங்க என்னை அங்கே பயன்படுத்தணும். நான் போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஜெபம் இருந்தால் தான் நான் பத்திரமா போய் பத்திரமா ஊழியம் செஞ்சு வரணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். பரிசுத்த பிதாவே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் ஜெபிக்கும் போது அங்கே நீ பெரிய காரியங்களை செய்யணும். இந்த 3 இடத்துலையும் அந்த இடத்துல செய்கிற ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் செய்வதற்கு தேவையான ஆண்டவரே பூரண கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை, நோக்கத்தை குறித்த தெளிவு எங்களுக்கு இருக்கணும். அதன்படி செய்ய உதவி செய்யுங்க. சித்தத்தை விட்டு விலகாம எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை எல்லாரையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி வந்தோமோ அதை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தோடு போக உதவி செய்யுங்க. சண்டே ஸ்கூல் ஆசீர்வதிங்க, தகப்பன்மார் ஜெபத்தை ஆசீர்வதிங்க, யூத் மீட்டிங் ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா. ஒரு பஞ்சாப் பலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேலைக்கு சொன்னேன், சேலைக்கு ரூபாய் கொண்டு வந்தவங்க